கௌரவ உறுப்பினர்கள் கௌரவ தவிசாளருக்கான பெயர்களை முன்மொழிகிற பொழுது தன்னை அறிமுகம் செய்துவிட்டு, நான் உறுப்பினர் ஹாரூன் அம்ஜாத் அலி, நான் இந்தூர் பிரதேச சபைக்கான தவிசாளராக கௌரவ உறுப்பினர் சட்டத்தந்தை ரியாசாரம் அவர்களின் பெயரை முன்மொழிகிறேன். இன்றைய இந்த தவிசாளர் தெரிவினை வழிமொழிந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர் அம்ஜத் அலி அவர்களின் இதனை நான் ஆமோதிக்கின்றேன். கௌரவ தவிசாளராக இன்றைய பிரதேச சபைக்குரிய கௌரவ தவிசாளராக ரியாசாரம் அவர்களை நான் ஆமோதித்து தங்களுக்கு அறிய தருகின்றேன். இந்த ஒரு பிரதேச சபையில் ஏசிஎம்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கின்ற ஏசிஎம்சி உறுப்பினர் ஐயன் ஜாபீர் என்பதை நான் தங்களுக்கு அறிய தருகின்றேன். வேறு பெயர்கள் இருந்தால் முன்மொழிய முடியும். சபையில் வேறு பெயர்கள் முன்மொழியப்படாதனால் கௌரவ உறுப்பினர் ஆதம் டப்பே ரியாஸ் ஆதம் அவர்கள் தன்னுடைய சம்மதத்தினை சபைக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் இந்த ஊர் பிரதேச சபையின் உறுப்பினர் ரியாஸ் ஆதம் ஆகினார் என்னை தெரிவு செய்து வழிமொழிந்த விடயத்தினை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். கௌரவமான இந்த சபையிலே கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மாவட்டத்தின் நிந்தூர் பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தெரிவிக்காக ஒரே ஒரு பேர் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் ஆதம் டபே ரியாஸ் ஆதம் என்பவருடைய பெயர் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தெரிவுக்காக எந்த ஒரு அபட்சரிவிட்டு அதனால் சபையினுடைய ஏக தெரிவாக கௌரவ ஆதம் டபே ரியாஸ் ஆதம் அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார் என்பதனை உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்கின்றேன். உள்ளாட்சியாளர் அவர்கள் இந்த தெரிவில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாக்களிப்பு முறை ஒன்று இரண்டு நபர்களுடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டால் மாத்திரமே உங்களுடைய கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்படும். எனவே உங்களுடைய பதிவினை விசேட பதிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த சபையிலே கௌரவ உறுப்பினர் கௌரவ உறுப்பினர் சுலைமான் நபி முகமது சாஃபி என்பவர் கௌரவ தவிசாளர் தெரிவிலே கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் கௌரவமான இந்த சபையிலே ஆதம் டபே ரியாஸ் ஆதம் அவர்களை சபையின் ஒரே ஒரு நபர் என்ற அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்குரிய சம்மதத்தினை ஏனைய உறுப்பினரிடமிருந்து பெற்று அதனை பதிவிட்டுக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் ஒருவருடைய பேரும் வாசிக்கப்படும். மாற்று கருத்துக்களிடம் இருக்கின்றபடியினால் அதனை நாங்கள் பதிவிட்டுக் கொள்ளலாம். அதனை பகிரங்கமாக தெரிவிப்பதே அவர் விரும்புகின்றபடியார் கௌரவ உறுப்பினர்கள் இந்த சபையிலே 13 பேர் இருக்கின்ற சபையிலே கௌரவ உறுப்பினர்கள் முகமது நபி இப்ராஹிம் நபி இர்ஃபான் என்பவர் இந்த சபையிலே கலந்து கொண்டிருக்கவில்லை என்பதனை பதிவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறே கௌரவ உறுப்பினர் முகமது முஸ்தபா முகமது அன்சார் என்பவர் இந்த சபையில் பங்கேற்கவில்லை என்பதனை பதிவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ உறுப்பினர் முகமது அமீன் முகமது ரசீன் என்பவரும் பங்கேற்றுக் கொள்ளவில்லை. அவ்வாறே முகமது இஸ்மாயில் ஃபாத்திமா ரிஹானா என்பவரும் பங்கேற்றுக் கொள்ளவில்லை. கௌரவ உறுப்பினர் மீரா நபை சாம்சன் அலி என்பவரும் இந்த சபையிலே பங்கேற்றுக் கொள்ளவில்லை. கௌரவ உறுப்பினர் அகமது இப்திகார் அகமது என்பவரும் இங்கு பங்கேற்றுக் கொண்டிருக்கவில்லை. எனவே 13 பேர்களை கொண்ட இந்த நீந்தவூர் பிரதேச சபையிலே கௌரவமான உறுப்பினர்கள் 6 பேர் என்று கலந்து கொண்டிருக்கவில்லை. 7 பேர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள்.
எங்களுடைய கௌரவ தவிசாளர் தெரிவுக்காக ஒருவருடைய பெயர் மாத்திரமே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவருக்கான சம்மதத்தினை வெளிப்படையாக சபையிலே கூறிக்கொள்ள முடியும். இதற்கான காரணம் கௌரவ உறுப்பினர் சுலைமான் நபி முகமது சாபி என்பவர் இந்த தெரிவிலே கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் கௌரவ உறுப்பினர் சுலைமான் நபி முகமது சாபி, நீங்கள் எழுந்து நின்று உங்களுடைய கருத்தினை தெரிவித்துக் கொள்ள முடியும். கௌரவ சபைக்கு பணிவு. இந்த ஊருடைய அரசியல் வரலாற்றிலே கடந்த 2 தடவைகள் கடந்த தவிசாளருடைய தெரிவின் போது 7ஆம் மாசம் நடைபெற்ற தெரிவின் போது ஒரு சபைக்கு அந்த ஊருக்கு பொருத்தமான தவிசாளரை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். மேலும் கட்சியினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் அவர் நீக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக 2 தடவைகள் இந்த ஊருக்கான ஒரு தலைமைத்துவத்தை இந்த உயரிய சபைக்கான ஒரு தவிசாளரை தெரிவு செய்ய வேண்டும் என்று தங்களால் உள்ளாட்சி ஆணையர் உங்களால் பல அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டும் அது நடைபெற முடியாமல் போனது. எனினும் உங்களுடைய விசேட கடிதம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு சவால் மூலமாகவும். அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்ட 185ஆம் பிரிவின் பிரகாரம் சபைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் கட்டாயம் என்ற அந்த உங்களுடைய உயர் அதிகாரியினுடைய பணிப்புரைக்கு அமைவாக என்னுடைய இந்த சபைக்கு நான் பிரசன்னமாக இருக்கின்றேன். இருந்தும் என்னுடைய கட்சி சார்ந்தவர்கள் ஏனையவர்கள் இந்த சபைக்கு சமூகம் அளிக்காத காரணமாக இந்த தவிசாளர் தெரிவில் நான் பங்கு கொள்ளவில்லை. ஒரு விடயத்தினை கௌரவ சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஊரிலே ஒரு ஊருக்கென்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த ஊருடைய வரலாற்றினை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். இந்த அடிப்படையில் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பிரதேச சபையை பொறுத்தவரையிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பதவியில் கூட இல்லை. பிரதேச சபையிலே தவிசாளர் உப தவிசாளர் என்ற பதவி மாத்திரம் இருக்கின்றது. எனவே புதிதாக இந்த தவிசாளர் ஏனைய 13 உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஒரு தாய் பிள்ளைகள் போன்று இந்த ஊரை கட்டியெழுப்பதற்கு தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் முன்வர வேண்டும். இத்தோடு இந்த ஊரிலே நடைபெறுகின்ற சில பிரச்சனைகள் இந்த ஊருக்கு அவப்பேர் ஏற்படுகின்ற விடயங்களில் ஒரு நிமிடத்தார்கள் அனைவரும் இதிலிருந்து விலை கொண்டு ஊருடைய நட்பேரை கௌரவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஊருடைய ஒரு பொதுமகன் என்ற அடிப்படையிலும் இந்த நின்ற ஒரு வீரநகர் வட்டார மக்கள் எனக்கு வாக்களித்தால் இருந்த அந்த உயரிய நம்பிக்கை என் மீது வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த சபைக்கு நான் சமூகம் அளித்திருக்கின்றேன் தவிர எனவே அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஊரினை கட்டியெழுப்பதற்கு முன்வர வேண்டும். எனவே என்னுடைய கட்சி ஏனைய உறுப்பினர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சமூகம் தராதான் இந்த சைபால் சேவையில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை கௌரவமான சபைக்கு நான் அறிவித்து தருகின்றேன். நன்றி. உறுப்பினர் சுலைமான் நபி முகமது சாஃபி என்பவர் இந்த தவிசாளர் தெரிவுக்கான கருத்திலே அவர் கலந்து கொள்ளவில்லை என்பதை பதிவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்ததாக கௌரவ உறுப்பினர் ஆதம் நபி ரியாஸ் ஆதம் அவர்கள் அவருக்கான விருப்பினை தானே சொல்லிக் கொள்ள வேண்டும். நான் அந்த தெரிவினை ஏற்றுக்கொள்வது. கௌரவ உறுப்பினர் முகமது ஜசூலி முகமது ஜுசைன் என்பவர் ஆதம் நபி ரியாஸ் என்பதற்கு எனது வாக்கினை அளிக்கின்றேன். கௌரவ உறுப்பினர் கௌரவ உறுப்பினர் ஹாரூன் அம்ஜத் அலி. நான் கௌரவ உறுப்பினர் சட்டத்தரணி ரியாசாதம் அவர்களை பிரேரிக்கிறேன். கௌரவ உறுப்பினர் இஸ்மாயில் நபி முகமது ஜாபீர். கௌரவ தவிசாளர் அவர்களை பூர்வமான முறையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் முகமது ஜவுஃபர் ஜுவேரியா. அவர்களை தவிசாளராக ஏற்றுக்கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் குதுபுதீன் முகமது ஜலீல். கௌரவ உறுப்பினர் ரியாஸ் ஆதம் அவர்களை தவிசாளராக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். 7 கௌரவ உறுப்பினர்கள் பிரசன்னமான இந்த கூட்டத்திலே கௌரவமான உறுப்பினர்கள் 6 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் கௌரவமான உறுப்பினர் ஆதம் நபி ரியாஸ் ஆதம் அவர்களை தவிசாளராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். எனவே அதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பிரதேச சபைக்கான கௌரவ தவிசாளராக கௌரவ உறுப்பினர் ஆதம் நபி ரியாஸ் ஆதம் என்பவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றேன்.